எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு கல்யாண பொண்ணு டாக்டருடைய கழுத்துல தான் கல்யாண மாலை போடணும், இல்ல ஒரு என்ஜினியருடைய கழுத்துல தான் கல்யாண மாலையை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கஸ்மாலத்துக்கு கொண்டு போய் கல்யாண மாலையை போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க. அப்படி ஆசைப்படவும் மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம நல்ல நல்ல பங்குகள்ல தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செலக்ட் பண்றோம். கடைசியில பார்த்தா நம்மளுடைய லாபங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல குறைஞ்சு போயிருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உலக அளவில் இப்போ 11 நாட்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் ஈரான் வார்னால மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கி நம்மளுடைய லாபம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. இன்னைக்கு கூட பாருங்க, நிப்டி 200 பாயிண்ட் கிராஷ் ஆகி உட்கார்ந்துருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு மிக முக்கியமான நியூஸ் ஒன்று பேசணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஷார்ட் டேர்ம்ல பணம் போட்டவங்களுக்கு நல்ல லாபம் என்பது இருக்கு. அதுவும் லாபம் வேற தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் இன்னைக்கு இந்த நிப்டி என்பது கிராஷ் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் பல முறை ஏறி இறங்கி விட்டு இப்ப இருக்கக்கூடிய விலை என்பது ஆல்மோஸ்ட் உச்சத்துல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய நிப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏறும் பொழுது அந்த பல்வேறு மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது ஏறுது. அதன் பின்பு அதுல லாபம் புக்காய் ஸ்மால் கேப் ஃபண்ட் இறங்கும் பொழுது அவனும் என்ன ஆகிறான், கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஏறான். அப்புறம் சமீபத்துல மற்றும் ஒரு முறை வீழ்ச்சி என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் பழைய ஹையே தான் நம்மளுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் என்பது வந்திருக்கு. இவன் கொஞ்சம் ட்ரைனிங் நல்லா எடுத்துக்கிட்டான் போல, அதனால தன்னுடைய பழைய ஹையெல்லாம் தாண்டி உச்சத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர்த்துக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் விட்டுருங்க, ஷார்ட் டேர்ம்ல குறுகிய காலத்துல ஏதாவது பணம் கிடைக்கட்டும் அப்படின்னு பணம் போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ லாபம் வேற ஏறிக்கிட்டே இருக்கா இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ல, என்னடா செய்யறது? இப்போ ஹோல்டு பண்ணி இன்னும் இது லாபம் வருமா, அல்லது ப்ராஃபிட் புக்கிங் இது பண்ணிடலாமா? ஒரே கன்ஃபியூஷன் அப்பா அப்படின்ற மனநிலைமையில தான் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம்ல ட்ரேடிங் பண்றதுக்காக எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது பண்ணுவாங்க, அல்லது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன் பாதி மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக எடுத்திருந்தாலும், இவன் பாட்டுக்கு திடீர்னு 19,000 இருந்து 25,000 போயிட்டா? இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விட்ட ஸ்மால் கேப் ஃபண்டுகள் என்பதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, 2021ல வெறும் 2000 ஆரம்பிச்சு நம்மளுடைய நிப்டி 10 டைம்ஸ் ஏறி இருக்கா? அட கடுமைய. ஸோ இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸை நீங்க பாக்குறீங்க, அவன்லாம் கிட்டத்தட்ட 2000 4000 ஆரம்பிச்சு 5 டைம்ஸாவது கடைசிக்கு ஏறி இருக்கு. அந்த மாதிரி திடீர்னு எங்காவது ஒரு புல் ரன் என்பது ஏறிட்டே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாபம் ஏறிட்டே இருக்கும் பொழுது உடனே பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இந்த நேரத்திலையும் பல குழப்பம். லாபத்தை புக் பண்றதா அல்லது தொடர்ந்து ஹோல்டு பண்றதா என்பது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி சில பேர் யோசிப்பாங்க, பரவாயில்ல நல்லா சம்பாரிச்சிட்டாங்க குறுகிய காலத்துல அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி இந்த 25% சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சும்மாவெல்லாம் இல்லை, கரெக்டா லோ ரேட்ல தைரியமாக பணம் என்பது போட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி 2025 லோன்ல வந்த அதே லோன்ல சரி எதுக்கும் ஷார்ட் டைம்ல பணம் இது திரும்பி போனா கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி போடுறதுக்கு தைரியம் என்பது வேண்டும். அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 120 நாட்கள் 4 மாதங்கள் என்பது வெயிட் பண்ணி தான் தற்போதைக்கு இந்த நிலைமையில சேர்ந்திருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாபம் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பது எடுத்து பார்த்துருக்கோம். லாபம் ஏறிட்டே இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன டெசிஷன் எடுப்பது என்பது பல பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கவலையே இல்லை, அது இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு பார்க்க போறோன்ற மாதிரி போயிடுவாங்க. பட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா மறுபடியும் கீழே இறங்கிடுச்சுன்னு என்ன பண்றது? அதே மாதிரி ஃபுல்லாவும் ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மறுபடியும் மேலே ஏறிடுச்சுன்னு என்ன பண்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் என்பது பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி லாபம் என்பது விட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ல பணம் போட்டிருந்தேன் சமீபத்தில் 1 லட்சம் ரூபா. அதுல ஒரு 5% 5,000 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா கூட வெளியே எடுத்து ஜாலியா ஒரு டூர் போலான்னு பாட்டு அடுத்து ஆகஸ்ட் 15க்கு போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல வெறும் 1000 ரூபாய் மட்டும் அதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கு.
பட் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் சொல்லி அடிக்கக்கூடிய பங்குகள் கிங் ஆஃப் ரெக்கவரி. இந்த ஷேர்லாம் எப்படி ஒரு நாள் பழைய ஹையை தொடுவான் அப்படின்னு பல பேர்த்துக்கு மனசுக்குள்ள கான்பிடென்ட் இருக்கும். அந்த வகையில ஒரு ஷேர் தான் இந்த பஜாஜ் ஆட்டோ. இன்னைக்கு 5% என்பது ஏறி இருக்கு. எல்லாம் சும்மா நடந்துருமா? Q1 ரிசல்ட் சீசன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது தான் நடக்கும். ஸோ இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல பஜாஜ் ஆட்டோ 5% என்பது சமீபத்தில் ஏறி இருக்கு. தன்னுடைய பழைய ஹை 12,000க்கு பக்கத்துல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மிக கடுமையான சரிவுக்கு பிறகு அந்த நேரத்தில் பல பேர்த்தனுடைய மனசுல என்ன தோணி இருக்கும்? எப்படி ஒரு நாள் தன்னுடைய பழைய ஹையை தொடுவான் அப்படின்னு பல பேர்த்துக்கு தோணி இருக்கும். அந்த வகையில மொத்தமா எவ்வளவு இறங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45% இறங்கியிருக்கான். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்தான். மிகவும் முன்னணியான பங்கு 45% ஏன் இறங்கினான்னு தெரியல. பட் எனிவே இறங்கியது என்பது ஏறுவதற்காக தான் அப்படின்ட்டு 45% இறங்கிட்டு 60% திரும்பி ரெக்கவரி என்பது ஆயிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 40-50% இறங்கி கிடக்கக்கூடிய சில பங்குகளை அடுத்தடுத்த சில ஸ்லைடுகள்ல பார்க்க போறோம். இந்த நேரத்தில் இன்னைக்கு குமிய வச்சு குத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி பந்தன் பேங்கினுடைய ஷேர் 17% கிராஷ் ஆயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு மனசு ரொம்பவுமே வலிக்கும். ஸோ எங்கே தப்பு நடந்தது? பல பேர்த்து வீட்டில் கணவன்கள் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தாவே பிரச்சனை இருக்காது. கடைசியில் அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தா அந்த வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது நோண்டி விட்டு பேசி விட்டுருப்பாங்க. அதுதான் காரணமா இருக்கும். அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு பந்தன் பேங்க் 16% இறங்கியதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு பிசினஸ் அப்டேட் என்பது கொடுத்திருக்கக்கூடிய காரணம் தான். அவர்களுடைய ரிட்டர்ன் ஆன் அசட் கைடன்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுனால இந்த பங்கு இன்னைக்கு பாவம் இவ்வளவு பெரிய கிராஷ், இவ்வளவு பெரிய தண்டனை. எனக்கு தெரிஞ்சு 17% இறங்கிய பங்குகள் வேற ஒன்று இருந்தது Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம், பெயர் மறந்து விட்டேன். இப்போதைக்கு பெயர் ஞாபகம் இருக்கிறது. பந்தன் பேங்க் தான் அதிகமாக அடி வாங்கிய பங்காக Q1 ரிசல்ட் சீசன்ல இருக்கு. இறங்குவது ஏறுவதற்கு தான் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் எந்த பங்கு திரும்பி முதல்ல வருவோம் அப்படின்றது தெரியாது. பஜாஜ் ஆட்டோ கூட இந்த வீடியோனுடைய தொடக்கத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, எவ்வளவு காலம் டைம் எடுத்துட்டு தன்னுடைய பழைய ஹை பக்கத்துல வந்திருக்கான். ஆனா பஜாஜ் ஆட்டோ திரும்ப தன்னுடைய பழைய ஹைக்கு வர்றதுக்கு அவங்களுடைய பைபேக்கும் ஒரு காரணம். இந்த விப்ரோ ஷேர்லையும் இதே மாதிரிதான் ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. பட் விப்ரோ ஷேர் பைபேக்னுடைய பிரைஸ் பக்கத்துல மேல் நோக்கி ஏறி வரல. அது உண்மையிலேயே ஒரு சோகமான சம்பவம் தான். எது எப்படியோ இன்னைக்கு அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்டாக இருக்கக்கூடிய பங்குல இந்த மெட் பிளஸ் ஹெல்த் கேர் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. இது தன்னுடைய லோல இருந்து சமீபத்துல தான் மேல் நோக்கி ஏறி வந்தான். ஏறி வந்த உடனே இப்போ Q1 ரிசல்ட் சீசன்ல ரொம்ப சுமாரான ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு மார்க்கெட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து 14% இறக்கி விட்டுருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் தொடர்ந்து ஏறிக்கொண்டே புதிய உச்சங்களை தொட்டு கொண்டிருந்த இந்த கேப்ரியல் இந்தியா அப்படின்ற பங்குமே இன்னைக்கு ஒரு 7% பக்கம் கீழே இறங்கி கிடக்கு. இதுக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு முக்கியமான அக்வஷன் தான் காரணம். அந்த அக்வஷனுக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த பிடி 6% டவுன் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டது. நண்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பல்வேறு பேங்க் செக்டர்களை சார்ந்த பங்குகளை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த AU பேங்க் ஷேர் ஒருத்தனை வச்சே பல வகையில சம்பாரிச்சுக்கலாம். இறங்கி ஏறும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு பெரிய குரூப்பே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது அந்த ஃபைனான்ஸ் செக்டர்ல ஒரு பெரிய ஆள் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எத்தனையோ பேர்த்துக்கு கரெக்டா கணிச்சவங்களுக்கு பல முறை பர்சன்டேஜ் லாபம் என்பது சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்து புதிய உச்சம் என்பது போயிருந்தது சமீபத்தில். அதுக்கப்புறம் என்ன காரணம் தெரியல, 2026ல புதிய உச்சத்தை உடைச்சு போகவே முடியல அவனால. ஜனவரி பிப்ரவரியிலேயே இது போன்ற உச்சங்களை பல முறை 3 முறை எட்டி பார்த்தவன் தான். பட் அதை தாண்ட முடியல. அதே சமயம் அந்த பங்கு மிக முக்கியமான லெவலுக்கு கீழேயும் போகல. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டுக்குள்ளேயே அவனுடைய பழைய அந்த காலத்து வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ தற்போது கீழ் நோக்கி ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல பக்கத்துல விழுந்திருக்கக்கூடிய இந்த AU பேங்க்குக்கு கடந்த 2 முறை நடந்தது மாதிரி ஒரு ஏற்றம் என்பது வருமா அல்லது புதிய வீழ்ச்சிக்கு போகுமா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைய செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க் என்பது உச்சத்திலிருந்து கீழே விழுந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல விழுந்திருக்கு என்பது ஒரு செய்தி.
நண்பர்களே, சமீபத்தில் இந்த ஆர்பிஎல் பேங்க் ஷேருக்கு மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமிரேட்ஸ் என்பிடி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இட்ஸ் லேண்ட்மார்க் அக்வஷன் ஆர்பிஎல் பேங்க்ல அப்படின்ற ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆர்பிஎல் பேங்க் என்பது கடந்த 3 வருடத்தில் இல்லாத ஒரு உச்சத்துல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அவன் பாருங்க, இங்கிருந்து ரெக்கவரி 120 ரூபாயிலிருந்து 356 ரூபாய்க்கு வந்திருக்கு. இவன் நல்லா இருந்த காலகட்டங்கள்ல இந்த பங்கினுடைய விலையெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபாய் ரேஞ்சில இருந்திருக்கான். அது எப்பன்னா 2019ல. ஸோ இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ட்ரிகர் அப்படின்றது இந்த ஷேருக்கு வந்து அதையே கடந்த 6 வருடத்துல இல்லாத ஒரு உச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ஸோ சமீபத்திய உச்சத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ஆர்பிஎல் பேங்க். சமீபத்தில் சிறிய அளவில் இந்த பங்கு என்பது விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி மேல் நோக்கி போயிருக்கக்கூடிய இந்த பங்கு இப்பவும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து டச் பண்ணியிருக்கு. அடுத்த சில நாட்களில் இந்த பங்கு எந்த பக்கம் மூவ் ஆகும் என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். இது போன்ற பங்குகளை எஃப்என்டோ செக்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் ஆக்டிவா பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டச் பண்ணி போய்கிட்டே இருப்பானா, மொமெண்டம் தொடர்ந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் டெக்னிக்கல் லெவல்ல அவனுடைய பழைய ஹை பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுல வந்து இந்த பங்கு வந்து ரீட்டைலர்ஸ்னுடைய ஃபேவரட்டான ஸ்டாக். இப்போ நீங்க அந்த ஏஞ்சல் ஒன்னுடைய ஷேர்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ரீட்டைலர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பங்கு. 43% வரைக்கும்லாம் ஒரு தடவை அதனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது அதிகமாக இருந்திருக்கு. பப்ளிக் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தற்போது சரிவடைஞ்சு 37% தான் பப்ளிக் என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதிய உச்சம் என்பது ஒருவேளை போகாதோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயோ, அல்லது நல்ல லோ ரேஸ்ல வாங்கியாச்சு அதை கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணி விடுவோம் அப்படின்ற காரணத்தினாலேயோ, ஏதோ ஒரு காரணத்தினால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே அந்த பங்கு ஃபேவரட்டான பங்காக இருந்தாலும் தற்போது அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது குறைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி. 2024 உச்சத்தில் வாங்கினவங்கள வந்து அடிக்கடி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இதுதான் அவன் வேலை. அதே வேலை தான் இப்போ 2026லையும் பண்ணி விட்டுருக்கு. நல்ல அருமையான லோ ரேட்ல இருந்து மேல் நோக்கி ஏறி வந்து பல பேர்த்த ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. நண்பர்களே, தொழில் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு முக்கியமான கிளைண்ட்ஸை பிடிச்சி செட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், பிஸ்னஸ் பாட்டுக்கு அசால்ட்டாக 30-40 வருஷத்துக்கு ஓடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாரிசுல வந்து பிஸ்னஸை தூக்கி நிறுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே தான் நடக்குது. எப்படியாவது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு புரோக்கிங் மூலியமாக வாங்கி விற்கிறதன் மூலியமாக டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மூலியமாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி டிமேட் சார்ஜஸ், அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு நாம வச்சிருக்கக்கூடிய அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து ஒரு சராசரியான என்ட்ரி லெவல் ஏர்னிங் மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஒரு 50 லட்சம், 1 கோடி, 2-3 கோடி நம்ம சேர்த்திட்டோம்னா அப்ப நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், பெரிய லெஜெண்டுக்கு ஆயிடுவோம். அப்புறம் நம்ம அந்த பணத்தை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணுங்க, நாங்க அடுத்த வேலையை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற செக்டர்லாம் பூம் ஆயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட பணம் புரண்டுகிட்டு இருக்கு. அப்படியே பணம் இல்லைனாலும் கடன் வாங்கியாவது பணத்தை புரண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு பணத்தை சேகரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருஷமான ஒரு சார்ஜை போட்டு நம்ம காலம் பூரா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிதான் நான் ஒரு டேட்டா ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த 361 வேம் கிட்டத்தட்ட 7,77,000 கோடி என்பது டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ இதில் குறிப்பிட்ட அளவு சார்ஜ் வருஷமான போட்டால் எவ்வளோ பெரிய பணம் என்பது பாருங்க. அப்படி கணக்கு போட்டு தான் இந்த 361 அப்படின்ற ஷேரை சமீபத்தில் இருக்கிறதுலே உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் 2020 வெறும் 200 ரூபாய்க்கு இருந்த பங்கு இப்போ 1095 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் கடந்த ஒரு வருடமாக இது ஏதோ ஒரு மீன்மண்டை பேட்டர்னுக்குள்ள சிக்கி ஆடிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த பேட்டர்னை உடைச்சிட்டு பெருசா கீழேயோ அல்லது பெருசா மேலேயோ என்னைக்கு வரும் அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த ரேட் கெயின் ஷேர் அப்படின்றது என்ன செக்டர்ல இருக்கான்னு பாருங்க. அவன் பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்கான். டிராவல் டெக்னாலஜிஸ் அப்படின்ற
டிராவல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க சாஃப்ட்வேர் சப்போர்ட் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். டெக்னாலஜி கம்பெனினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவனை அடி வெளுத்து விட்டுருப்பாங்க, கீழே விழுந்து கிடப்பான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெரிய அளவுல இந்த பங்கை ஏத்தி விட்டுருக்காங்க. 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் பணத்தை வந்து 3 மாதத்துல டபுள் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே உச்சத்துக்கு திரும்பி வந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ரேட் கெயின் டிராவல் அப்படின்ற பங்கு இருக்கு. அப்படி என்னப்பா நீ பெருசா சாதிச்சிட்டீங்கன்னா, எஸ் நான் சாதிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு 200 கோடிக்கு பண்ணிக்கிட்டு இருந்த பிசினஸை 716 கோடின்னு போன குவார்டர்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ஏற்றம். ஸோ இனி வரக்கூடிய ரிசல்ட்ல ஒருவேளை இவங்க ரிசல்ட் சுமாரா கொடுத்து இந்த பங்கு கீழே விழுந்தாலும் பல பேர் என்ன நினைப்பாங்க, மற்ற டெக்னாலஜி பங்குக்கு இவனே எவ்வளவோ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிப்பாங்க. ஸோ இவங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுகளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே ஆர்வமா இருக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், கோல்டினுடைய விலை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஏறி இருக்கு. கோல்டும் சில்வரும் எப்படி பாருங்க, உலகமே நம்மளுடைய தங்க மார்க்கெட்டை தாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்றவனுங்கெல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே பயங்கரமா கிராஷ் ஆயிடுச்சு உலக அளவுல ஸ்பாட் கோல்டு. நம்மால் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை சாக்கா வச்சுக்கிட்டு எத்தனை முறை தப்பிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்படி தப்பிச்சு விளையாண்டுட்டு சமீபத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5% கோல்டு ஏறி இருக்கு. இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர் உங்களுக்கு தெரியாது இல்ல, அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 54% இறங்கிட்டு தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 45%, அதை அப்படி மாத்தி சொல்லிட்டேன். 45% என்பது தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கிட்டு அப்புறம் ஒரு 60% திரும்பி ஏறியுள்ளது. ஸோ சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பஜாஜ் ஆட்டோ வந்து 2 வீலர் செக்டர்ல ஒரு பெரிய லீடர். இப்போ இந்த IREDA, IRFC போன்ற பங்குகளும் அவங்கவுங்க செக்டர்ல ஓரளவுக்கு லீடர் தான். பட் இருந்தாலும் இது போன்ற பல்வேறு பங்குகள் சமீபத்தில் பெரிய அளவில் இறங்கி கிடக்கிறது. இப்போ அதானி குரூப்ல எல்லாம் பல்வேறு பங்குகள் ரினியூவபிள் எனர்ஜி கான்செப்ட்ல தான் மேல் நோக்கி எடுத்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த அக்மி சோலார் அப்படின்ற ஷேரை பார்த்தாலும் அதெல்லாம் வந்து சமீபத்தில் மேல் நோக்கி ஏற்றி விட்டுருக்காங்க. இதுவும் ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அந்த செக்டருக்கே பணம் கொடுக்கக்கூடிய வள்ளல் கொடையாளி இந்த IREDA பங்கு. இவன் அந்த செக்டர் ரெனேபிள்ல பெரிய அளவுல வளர்த்தி விடக்கூடிய ஆள் இவன் தான் அப்படின்னு இவனை கண்ணா பின்னான்னு ஏத்தி விட்டுட்டு கடைசியில பார்த்தா கும்பா பாடி விட்டாங்க. இதுல ஒரு பேட் நியூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணன் எடுத்துக்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு 500 கோடி பக்கத்துல கும்பா பாட்டு பாடி விட்டது இந்த IREDAக்கு. அதுக்கு என்ன ஆக போகிறது? பாவம் அந்த பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் ஒவ்வொரு ட்ராக் இருக்கு. பட் இந்த ரயில்வே துறை பங்குகள் ஏன் பெருசா ரெக்கவரி ஆகல அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பொதுவாக இந்த ரயில்வே துறை பங்குகளுக்கு பட்ஜெட் டைம்ல டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் அப்படின்றது பெரும்பாலும் வாலட்டிலிட்டி என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தாலும் இப்ப நம்மளுக்கு ஜூலை மாசம் தான் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பங்குகளுமே ஒவ்வொரு காரணம் வச்சு கும்பா பாட்டு பாடி கீழே படுத்து கிடக்கிறான். இந்த அவுஃபேஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தா அவன் 70% இறங்கி கிடக்கிறான். ஸோ இது போன்ற பங்குகளுக்கு இந்த பஜாஜ் ஆட்டோவில் நடந்த மாதிரி பல்வேறு மாதங்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு ரெக்கவரி வருமா என்பது பல பேர் பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் அதில் சிக்கினவங்கலாம். சரி நண்பர்களே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நல்ல லாபம் இருக்கும்போது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்க மற்றும் பல்வேறு செய்திகளை இந்த வீடியோல பார்த்துருந்தோம். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.